நல்லூர் எனக்கும் நாளும் வளர்ந்த எதிர்க்கட்சி சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்று அதிமுக பாஜக இடையே கடந்த பல வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் கூட்டணியை பற்றி பார்ப்போம். இணைந்திருக்கும் எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோற்று எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி பற்றி பேச தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் நேற்று பேசிய இபிஎஸ்சின் பேச்சில் அதிமுக பாஜக கூட்டணியை சில பேர் உடைக்க பார்க்கிறார்கள், அது நடக்காது என்று கூறியிருக்கிறார். இபிஎஸ்க்கு தான் சொல்லிக் கொண்டிருப்பார். கடைசி ஒரு 8 மாதத்துக்கு சொல்லிட்டு போவார், பிஜேபி கூட கூட்டணி நாங்கள் ஆய உடைக்க முடியாது, கூட்டணி உடைக்கிறதுக்கு சில பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். கடைசி நேரத்தில் எவனோத மேலே தலையை போட்டு இவன் தான் கூட்டணி உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாக்கிட்ட சொல்லிட்டு நேக்காக கலந்துட்டு போயிடுவார். இதுதான் நடக்க போகுது. கடைசி நேரத்தில் உள்ள சேர்த்தில் பிஜேபி கழட்டி விட்டு பிஜேபி தனியாக நின்றது. அதே மாதிரி பல தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை பின்னுக்கு தள்ளி தனியாக நின்று கூட்டணி அமைத்து போட்டுவிட்டார். இந்த நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை நின்னார், பிஜேபி நின்றது, அண்ணாமலை வேட்பாளர் நின்னார். அங்கே என்ன திருப்பூர் மாவட்டமான பள்ளம் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியோடு சேருது, சூலூர் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதியோடு சேருது, தொண்டாமுத்தூர் தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 7 ஓட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டு தாண்டி எடிப்பே போட்டுருந்தேன். பாக்கி சதவீத ஓட்டுலாம் எங்கே போச்சு, அதில் திமுக போட்டாங்க. இபிஎஸ், ஏடிஎம்கே, எஸ்பி வேலுமணி எல்லாமே பேசி ஒன்றா பிஜேபி 20% 30% கொடுத்தது. கழுதைகளுக்குலாம் சரி பல்லட தொகுதியில் சூலூர் தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டலை சின்னத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஓட்டு வங்கி இருந்தாங்க. ஆனால் ஓட்டே ஓடல. எங்கே போச்சு அந்த ஓட்டெல்லாம்? 6 வந்துருக்குது. ஓட்டு போட்டுடுறாங்க, 6 போட்டுறாங்க. எல்லாம் திமுக போட்டாங்க. அமௌண்ட்டை வாங்கிட்டு கட்டிங்க வாங்கிட்டு அது திமுக போட சொல்லி இபிஎஸ் எஸ்பி வேலுமணியும் ஆலோசனையும் பேரில் திமுக தான் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தேன். திமுக தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது. பேருக்கு ஓட்டு காணும். எங்கே போச்சு அந்த ஓட்டு? அதைத்தான் நான் கேட்குறேன். நீங்கள் எதிர்கட்சி சேனல் நாங்கள் நீங்கள் கேட்குறோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்ட. எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோற்று எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல,